அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையர் புல் பூண்டு முளைத்து காட்சியளித்த பாரம்பரியமிக்க பத்மநாபபுரம் கோட்டை சுவரை RSS தொண்டர்கள் சுத்தப்படுத்திய காட்சியை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். எல்லா ஆண்டும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி என்று RSS மகா சேவா நடத்தி வருகிறது. அந்த நாளில் ஏதாவது ஒரு பகுதியை தேர்வு செய்து அதை தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் தக்கலை ஒன்றியம் சார்பில் பத்மநாபபுரம் கோட்டையை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. RSS அமைப்பின் க்ஷேத்திர சேவா பிரமுக் தமிழக கேரள சேவா பிரமுக் ரவிக்குமார்ஜியும் இந்த நிகழ்வில் பங்கேற்றார். இந்த காட்சிகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நாட்டுக்காக வாழுவோம் நல்ல பண்பு நாடியே, நமது புண்ணிய பூமியே, நமது ஜீவநாடியே, நமது கர்ம பூமியே. நாட்டுக்காக வாழுவோம் நல்ல பண்பு நாடியே, நமது புண்ணிய பூமியே, நமது ஜீவநாடியே, நமது கர்ம பூமியே. ஜாதி வந்து பிரித்திடாமல் பாச நூலில் கோர்த்திடும் இந்து என்ற பெருமிதம். இந்து ஒன்றே நம் குலம். ஜாதி வந்து பிரித்திடாமல் பாச நூலில் கோர்த்திடும். வானவில்லின் 7 வண்ணம் கிரணமுந்தின் கிளைகளே, வானவில்லின் 7 வண்ணம் கிரணமுந்தின் கிளைகளே. நாட்டுக்காக வாழுவோம் நல்ல பண்பு நாடியே, நமது புண்ணிய பூமியே, நமது ஜீவநாடியே, நமது கர்ம பூமியே. கோடி கோடி குரல்களில் இந்து தர்ம கர்ஜனை, நித்தம் நித்தம் சித்தமான தாயகத்தின் தொண்டர் நாம். கோடி கோடி குரல்களில் இந்து தர்ம கர்ஜனை, நித்தம் நித்தம் சித்தமான தாயகத்தின் தொண்டர் நாம். கலியுகத்தின் சங்க சக்தி முனிவன் வாக்கு பொய்க்குமோ, கலியுகத்தில் சங்க சக்தி முனிவன் வாக்கு பொய்க்குமோ. நாட்டுக்காக வாழுவோம் நல்ல பண்பு நாடியே, நமது புண்ணிய பூமியே, நமது